அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யாரா இருந்தாலும் தவறுதான். ஒரு முதல்வருக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு எம்எல்ஏ வந்து பொதுக்கூட்டத்தில் எப்படி பேசணுன்றது எல்லாருக்கும் தெரியும். வீட்டு வசதி வாரிய தலைவரா பெரம்பூர் மாவட்ட செயலாளர் சிவா அவர்களை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நியமிச்சதற்கு எழுந்திருக்கிற கண்டனங்கள், ஸ்டாலின் தலையில் பேரிடியை இறக்கிய பிரேமலதா, இது நம்ம பெரிய விஷயமா பார்க்க போகிறோம். இன்றைக்கி கரப்பாம்பூச்சி வந்து சென்னைக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சு அப்படின்றனால மிகப்பெரிய பிரச்சனை. பாடகர் அறிவு நேற்று கைது செய்யப்பட்டு திருப்பி விடுவிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு ஊடால தலைமை செயலகத்துக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு, நம்ம ஆதவ அர்ஜுனா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஃபுல் விவரத்தை நம்ம பேச போகிறோம். இதுக்கு முன்னால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கட்சிக்குள்ளே இருக்கிற சில கருப்பு ஆடுகள், சில பேர் வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பேச்சை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா சில நடவடிக்கைகள் எடுக்கிறதா இருக்குது. அடுத்து நேற்று நம்மளுடைய உயர் நீதிமன்றம் தமிழக அரசு மேலே ஒரு கடும் அதிருப்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன ஏது அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்களுடைய லைக்கை கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த கரப்பான் பூச்சி சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு என்னடா இது, நம்ம முதல்வர் அவர்கள் வாயவே திறக்க மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு சிபிஐ வீரபாண்டி ஒரு பக்கம், பல கட்சிகள் இன்னொரு பக்கம் இருந்தாலும் திமுகவுடைய கனிமொழியாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், இவங்க சொல்கிறது அப்படின்றது ரொம்பவே சிரிப்பு வர மாதிரியான விஷயந்தான் இருக்குது. கடந்த 5 வருடம் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆனால் நீட்டுக்கு அவங்க எடுத்த ஒரு ஸ்டெப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் காலில் விழுகிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்றதும், இன்றைக்கும் திமுக பிஜேபியோட கூட்டணி அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. நம்ம முதல்வர் ஒவ்வொரு இடத்துலையும் டெல்லியும் திமுகவும் ஒன்றுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஏன் முதல்வர் அவர்கள் விஜய் பார்த்தீங்கன்னா பிஜேபியை விமர்சிக்கவே மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இன்னைக்கு கனிமொழி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இக்கனிமொழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அப்படின்ற கட்சி நிலைப்பாடு நீட் வேணாம் அப்படின்றதுல தான், அதனால நாங்கள் முழுக்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றது. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா இரவில், அதாவது பகலில் கைது செய்யப்பட்டு இரவில் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அது என்னன்னா, அவருடைய மூக்குகள்ல இருந்தெல்லாம் ரத்தம் வர மாதிரி சில காட்சிகள். அவருக்கு வந்து உண்மையிலே வந்து மூக்குக்குள்ள இருந்து ரத்தம் வரல, வெளியில இருக்கிற சிறு காயங்கள் மூலியமா வந்திருக்கிறதா தகவல் சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பதற வேணாம் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிட்டாங்க. நிறைய விஷயங்கள் நேற்று நடந்திருக்கு. இதுக்கு உள்ளே இருக்கிற மிகப்பெரிய அரசியலை பற்றி நான் வீடியோக்குள்ளே பேசிடுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் இந்த நீட்டை வந்து திமுக எதிர்க்குதுன்னு சொல்கிறதுக்கு சுத்தமாக அவங்களுக்குலாம் வந்து இதே கிடையாது, லாயக்கே கிடையாது. நீங்கள்லாம் வந்து இதுக்கு ஒருத்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய நீட்டால் இந்த நம்ம மாணவிகளுடைய மனசு மற்றும் டாக்டர் கனவு அப்படின்றத ஒன்று கலைக்கிறது தான் இது. இதில் இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள், மத்திய அமைச்சர், கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மிக முக்கிய கோரிக்கை. இதை பற்றி நான் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கிய பிரச்சனைக்கு வருவோம். வாரிய தலைவர் பதவியாக நம்மளுடைய பெரம்பூர் தொகுதி, நம்ம முதல்வர் அவர்கள் ஜெயிச்ச பெரம்பூர் தொகுதியில் இருந்த மாவட்ட செயலாளர் அவர்கள் ஏற்கனவே மேடையில் கௌரவிச்சிருப்பாங்க இவரை. என்னன்னா, இவர் தான் வந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் எம்எல்ஏவா நிற்க வேண்டியதை விட்டு கொடுத்து இன்னைக்கு முதல்வர் அவர்கள் அந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏவாயிட்டாரு. விசுவாசத்துக்கு பேர் போனா சிவா அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசியிருப்பாரு நம்ம முதல்வர். எதுக்காக அப்படின்னா, நம்ம முதல்வர் அவர்களுடைய தொகுதி பெரம்பூர். ஒரு நாள் போயிட்டு வந்தார், 2 நாள் போயிட்டு வந்தார், நமக்குலாம் தெரியும் தேர்தலை ஒட்டி. ஒரு சொந்த தொகுதி அப்படின்னா வில்லிவாக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆதவ அர்ஜுனா அவர்கள் தினமும் நடைப்பயணமாக நிறைய இடங்களுக்கு போனார். நியாயமாக அப்படி தான் போவாங்க. நம்ம முதல்வர்களால் அப்படி போக முடியல அப்படின்றனால நிறைய அந்த பிரச்சனை டைம், அந்த பிரச்சார டயத்தில் நடந்த பல பிரச்சனைகள் இன்னைக்கு அந்த சிவா அப்படின்றவர் பெரம்பூர் தொகுதியை முழுக்க கையில் எடுத்து முழுக்க நம்மளுடைய முதல்வர் அவர்களை கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் அதிக வித்தியாசத்தில் திமுகவுடைய ஆர்டி சேகரை விட ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ரெண்டாவது, அவருக்கு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அந்த தலைவர் பதவிக்கு குடிக்க காரணம் என்னன்னா, இப்போ முதல்வர் அவர்களுடைய தொகுதியில் துபாய் ஸ்டைலில் வீட்டு மனைகள் வரப்போகுதுன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 1,050 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை கிடங்கு, கேப்டன் கால்வாய், பெரம்பூர் மக்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், ரோடு வசதி எல்லாமே போடுறது இதில் அடங்கும். இதில் பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி வாரியத்துக்குன்னு 500 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த நிதியை வந்து தனிப்பட்ட முறையில் வீட்டு வசதி அந்த குடியிருப்பு கட்டுறதுக்காக ஒதுக்கி முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஒதுக்கி முடிச்சிருக்கும் போது அதுக்குன்னு சம்மந்தப்பட்ட வாரிய தலைவர் இல்லை அப்படின்னா இந்த பணம் என்னவாகும்? நம்பிக்கைக்குரிய நபர் முதல்ல வேணும். வாரிய தலைவர்னா சும்மா கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கரூரில் மதியழகன் அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுத்துருக்காரு. எதுக்காகனா, எம்ஆர் விஜயபாஸ்கர்
விஜயபாஸ்கர் அவர்கள் ஏடிஎம்கேலேருந்து அவர் ஜெயிச்ச தொகுதி கரூரை ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்திருக்காரு. ஆனால் கரூர் மதியழகன் அந்த தொகுதியில் தோத்து போனவர் அப்படின்ற ஒரு விஷயம். தோத்து போனவரை திருப்பி நிற்க வச்சாலும் என்னதான் இன்னைக்கு மறுபடியும் மக்களோட மனசில் புகுந்து இந்த திமுகவும் சரி ஒருவேளை அதிமுகவும் சரி சில விளையாட்டுகள் விளையாண்டலாம் அப்படின்றனால கரூர் மதியழகன் அவர்களுக்கு வாரிய தலைவர் கொடுத்துட்டார் அப்படின்னா முழுக்க அவர் கட்சியுடைய ஒரு நபராகவே பயணிச்சுட்டு இருப்பாரு. எப்பவுமே அவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு விஷயம். ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் சில கட்சிகளுடைய அவர் வந்து பயணிச்சிருக்காரு. அதிமுகவுடைய மிக முக்கிய புள்ளி முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு. அவருடைய தொகுதி அப்படின்றனால அவருக்கு ஆல்ரெடி அங்கே வாக்கு விழுந்துரும், விசில் சின்னத்தில் நின்று அவரும் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து திருச்சி லால்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியாரான லீமா ரோஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு மேலே டோக்கன்லாம் கொடுத்து அங்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது லால்குடியை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்கள், கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர், அதிமுக காலகட்டங்களில் அவர் தோத்து போயிட்டாரு. அவருக்கு அந்த வாரிய தலைவர் பதவியை நம்ம முதல்வர் அவர்கள் கொடுத்தாரு. இதுதான் வந்து வாரிய தலைவர் அப்படின்றதுக்கான மிக முக்கிய ஒரு பொறுப்பு. திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியை இப்போ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சு ஒரு அமைச்சர் பதவி வாங்கினாலும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரிய தலைவர்கள் பதவி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முழுக்க நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு இந்த வாரிய தலைவர் பதவியில் இருக்கும்போது பெரம்பூரை சேர்ந்த சிவா அவர்களுக்கு கொடுத்தது சரிதான் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் அப்படின்றனால. இதுல உங்க கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து உயர்நீதிமன்றம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஒரு அதிருப்தி கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள், மக்களோட பிரச்சனைகள் கலைஞ்சு இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காரு. குடிநீர் பிரச்சனையிலேருந்து அடிப்படை தேவைகள்லேருந்து எவ்வளவோ நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா பொதுமக்களின் மிக ஒரு பிரச்சனையா இருக்கிற அந்த தெருநாய்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அதிக உயிர் சேதாரத்தையும், குழந்தைகளை ரோட்டில் நடமாட விடாமல் இருக்கிறக்கூடிய அந்த மாதிரி தெருநாய்களை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது சில பேர் கருணை கொலை பண்ணுறது, சில பேர் அதுக்காக பீட்டா மறுப்பா அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கல. இதுக்கு அரசனுடைய நிலைப்பாடு என்ன? இவ்வளோ நாள் முதல்வர் அவர்கள் இதுக்கு தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தாதது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இதுக்கு தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து என்னெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இன்றைக்கி தான் நமக்கு தெரிய வரும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அடுத்து ரொம்ப முக்கியமாக ரேப் பாடகரான அந்த தெருக்குறள் அறிவு அப்படின்றவர் நேற்று திடீர்னு தலைமை செயலகத்துக்கு வந்து ஒரு மாதிரியாக கத்தி அவரை வந்து வண்டியில் இழுத்துப்பட்டு போயிட்டு திருப்பி முதல்வர் அவர்களை அழைச்சதின் பேரில் திருப்பி வந்து தலைமை செயலகத்துக்குள்ளே போனார். எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். அப்போ முதல்ல வந்திருக்கும் போதே முதல்வர் அவர்களை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா அறிவு அவர்கள் போராடணும் அப்படின்ற நோக்கத்தோட கூட ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிருவோம் டெல்லியில் இருக்கிற மாதிரி அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக காவலர்களால் தடுக்கப்பட்டு அவர் உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து முதல்வர் அவர்கள் அழைச்சதின் பேரில் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் விசாரிச்சிருக்காங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. தர்மேந்திர பிரதான் பண்ணது, இது வந்து தப்பாக போனது, அங்கே இத்தனை பேர் இறந்து போனது, அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்கணும்னு சொன்னது, அந்த பிரச்சனை இப்போ சென்னையில் வெடிச்சிருக்கிறது, ஏகப்பட்ட மாவட்டங்களில் இனி வெடிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கும்போது எப்போவுமே தமிழக வெற்றி கழக ஆட்சியுடைய நிலைப்பாடு அன்னைக்கும் இன்னைக்கும் ஒன்று தான். நீட் நமக்கு தேவையில்லை, மருத்துவ மாணவர்களின் ஏழை மாணவர்களின் கனவை சிதைக்கிற இந்த நீட் நமக்கு வேண்டாம் அப்படின்றது தான் நிலைப்பாடு. இதுக்காக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்ய முடியாது. ஏற்கனவே இப்போ முதல்வர் அவர்களுடைய நிதி ஆயோக் கூட்டத்தில் முன் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை. ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கு அப்புறமா ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவருக்கு புரிய வச்சதுக்கு அப்புறமா அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நடந்தது. அதுக்குள்ளேயும் பார்த்தா அறிவுக்கு பேரம் பேசிட்டாங்க, அறிவு வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக உருட்டிட்டு தெரியுது. முழுக்க திமுகவுடைய ஒரு கள்ளத்தனமாக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க அது கட்சிக்கு கள்ளத்தனம் அப்படின்றது தான் ஈஸி, ரைட். இப்போ முக்கியமான இந்த நீட்டு பிரச்சனைக்கே இப்போ வருவோம். என்னன்னா இன்னைக்கு ஒரு அமைப்பு, மாணவருடைய அமைப்பு, இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், டாக்டர் ஆகணுன்ற கனவுல இருக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், நீட் வந்து வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராடுதுங்க. நம்ம அதுக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம், ரைட்டா? ஆனால் இது வந்து ஒரு மாணவர் அமைப்பு. இது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்குது, மாவட்டத்தில் இருக்குது, ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியாவில் இருக்குது. அவங்களோட உரிமையை காப்பாற்றுறதுக்காக அவங்க போராடுறாங்க. அவங்கவுங்க காலேஜ்லேயோ அவங்கவுங்களுடைய அந்த சென்டர்லேயோ போராடிக்கிறாங்க. இதில் எங்கேருந்து ராகுல் காந்திக்கு பங்கு வந்துச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி.
ரைட்டா? ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து எதிர்க்கட்சி. மத்தியத்தில இருக்கிற எதிர்க்கட்சி. பிஜேபி ஆளும் கட்சியா இருக்கும்போது, இங்கிட்டு தமிழகத்த பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வீரபாண்டி அவர்கள் முட்டு குடுத்து பேசியிருக்காரு அப்படின்னா, என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை மாணவர்களுடைய ஓட்டுக்காக இப்படி பேசுறாரா? அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ரைட்டா? இங்க இருக்கிற மாணவர்கள் அமைப்ப அரசியலாக்குனது எது? ஏன்னா, தனிப்பட்ட முறையில போராடிக்கிட்டு இருந்தவங்கள சீண்டுனது இந்த காவல்துறை. அதுக்கு காரணம் உள்ள வந்த அரசியல் கட்சிகள். இன்னைக்கு மாணவர்களுடைய போராட்டம் ஒரு அரசியல் ரீதியான கட்சி பிரச்சனையா மாறும்போது, அப்ப அதுல ஆதாயம் தேடணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் உள்ள வர்றாரா? அதுக்காக தான் இந்த பிரியங்கா காந்தியிலருந்து நெறைய பேரு மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால் இவங்கலாம் வந்து நைட்டு வரைக்கும் கைது பண்ணப்பட்டு இருந்து, அவங்க கிட்ட அதாவது நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கரப்பன் பூச்சி கட்சிக்காரங்கள்ட்ட சொல்ல வர்றாங்களா? அப்படின்றதும், ஒருவேளை வருங்காலத்துல இவர்களுடைய ஓட்டு வந்து நம்மளுக்கு விழுந்துரும் அப்படின்றதும் நினைக்கிறாங்களா? அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா சாதாரண ஒரு மாணவர் போராட்டம். இதுக்கு எப்படியும் தீர்வு கண்டுருவாங்க. அது வந்து சும்மா சாதாரணமா விட்டுற மாட்டாங்க. நம்ம தமிழகத்துல உயிர் போச்சு பார்த்தீங்களா? அனிதா அவர்களுடைய வீடு. நம்ம நீட் பிரச்சனையில முதல்ல தமிழகத்துல போன உயிர் அதுதான். அந்த பிள்ளையோட அண்ணன் வந்து அங்க போராடிட்டு இருந்திருக்காப்ல. காவலர்ட்ட அடி வாங்கியிருக்காப்ல. மிகப்பெரிய அளவுல பேட்டி குடுத்துட்டு இருக்காப்ல. அப்ப தமிழகத்துல இந்த மாதிரி இன்னொரு உயிர் போகக்கூடாதுன்னு தான் போராடிட்டு இருக்காங்களே தவிர, வருஷத்துக்கு 2, 3 பிள்ளைங்க தப்பான முடிவு எடுத்துடுதுக. அதனால தான் இன்னைக்கு அந்த பஞ்சாயத்தே வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்றனால, தமிழகத்திலேயும் அந்த பிரச்சனை வெடிச்சிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம தமிழக அரசு ரொம்பவே வந்து கரெக்ட்டா போயிட்டு இருக்காங்க. இதுல நிலைப்பாடையும் சொல்லிட்டாங்க முன்கூட்டியே மாணவர்களுக்கு. தயவுசெய்து நீங்க போராடலாம் வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய நிலைப்பாடும் அதுதான். திமுக மாதிரி நம்ம ஏமாத்த மாட்டோம். சீக்கிரமா அதுக்கான தீர்வு கண்டுருவோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த ஒரு சின்ன பிரச்சனைய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குன இந்த அரசியல் கட்சிகள் நம்ம இந்தியாவுக்கு வேணுமா அப்படின்றத நீங்க தான் பார்த்துக்கிறணும். ஏன்னா இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றதை நம்ம போக போக பார்ப்போம். அப்ப இவங்க வந்து இந்த மாணவர்களுடைய போராட்டத்த இவங்க கூட சேர்ந்து போராடுற மாரி போராடி, காவல்துறையால தடியடி வாங்குற மாரி வாங்கி, இந்த பிரச்சனையவே இல்லாம பண்ணும்போது, இவங்களுடைய போராட்டத்துக்கான அந்த தர்மம் அப்படின்றது கிடைக்காமயே போயிருது. இதுதான் வந்து ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னா அவங்க போராடின விஷயம் நிறைவேறவே இல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருந்தனால தான் அந்த ஒரு அனுமதின்றது நமக்கு கிடைச்சுச்சு. அதுபோல அவங்க வடநாட்டுக்காரங்க அவங்க ஏதோ பண்றாங்க. சீக்கிரமா அது தமிழகத்திலயும் வரப்போகுது. அவங்க நல்ல விஷயத்துக்காக போராடுறாங்க. இதனால எல்லா மாநிலத்துக்கும் நல்லது நடக்குதும் அப்படின்னு நினைச்சா, அதுக்கு வந்து அவங்க போராடுறது படி விட்டுறணுமே தவிர, மாணவர்கள் போராட்டத்த கையில எடுத்த அரசியல் கட்சிகள் உருப்படுமா? அப்படின்றது தான் நம்ம கேள்வி. அதனால இதுக்கு பதில நீங்க சொல்லிருங்க. இத அரசியலாக்குனவங்க சரியா, தப்பான்றதையும் சொல்லிருங்க. பிரேமலதா அவர்கள் சொன்ன விஷயத்த நான் சொல்லிர்றேன் குறிப்பா. பிரேமலதா என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, எப்படியும் எம்எல்ஏ பண்ணது தப்புதாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி, ஸ்டாலின் கட்சியில இருக்கிற எல்லாருமே இப்படிதான். அது கட்சியே ஒரு தேவையில்லாம நான் போய் கூட்டணியில சேர்ந்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படின்னு சொல்றாப்புல. ஐயா முருகன்ட்ட வந்து நான் மன்னிப்பெல்லாம் வேற கேட்டு போயிருக்கேன்னு நேத்து பார்த்தீங்கன்னா, திருத்தணியில போயிட்டு வேல்லாம் காணிக்கை செலுத்திட்டு வந்திருக்காங்க. விருதாசல மக்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றனால வேற வழி இல்லாம அவங்க இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள வர வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பிரேமலதா அவர்கள் வேற இப்போதைக்கு தன்னுடைய கட்சிய குத்தகைக்கு விட்டுருக்காங்க. ஒரு 5 வருஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் அடுத்த 5 வருஷம் எங்க நெல்லு போகம் நல்லா விளையுதோ, அங்க குத்தகைக்கு விடலான்னு இருக்காங்க. அதனால அது ஒரு குத்தகைக்கு விடுற கட்சி ஆயிப்போச்சு. ஐயா கேப்டன் அவர்களுடைய கட்சி இப்படி சொல்றதுக்கு எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி பிரேமலதா அவர்களுக்கு இருக்கோ நமக்கு தெரியல. அதனால இத பத்தின உங்க கருத்தையும் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.